அடுத்த சாப்டர் தான் பக்கரால நீண்ட சாப்டர். யா பனி இஸ்ராயேல், அல்லாஹ் அடுத்தது தொடங்குறான். பனி இஸ்ராயல்களே, இஸ்ரவேலுடைய மகன் யாரு? பனி இஸ்ராயல் யார் என்று சொன்னா, இந்த உலகத்தில் யார் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டது. நபிமார்களில் சிறந்தவர் யூசுப் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஏன் யா ரசூலுல்லாஹ்? அவர் வாப்பா நபி, அவர் வாப்பா நபி, அவர் வாப்பா நபி என்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் நபி, அவர் மகன் இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் மகன் யாக்கூப் நபி, யாக்கூப் மகன் யூசுப் நபி. யாக்கூப் நபிக்கு தான் இஸ்ராயல் என்று சொல்றது. அவர் மகன் தான் பனி, அதாவது அவங்க பிள்ளைகள் 12 பேர். அதுல யூசுப் நபி ஒரு ஆள், மற்ற 11 பேர் அவர்கள் 12 கோத்திரமான் என்றாங்க. யூசுப் நபியுடைய பிள்ளைகள் தான் பனி இஸ்ராயல். இன்றைக்கு நாம் யூதர்கள் என்று சொல்றோமே, அங்கிருந்து பிரிந்தவர்கள். இந்த 12 தான் என்றைக்குமே அவங்க 12 தான். அல்லாஹ் மூசா நபி வந்து தண்ணி வேணும் என்ற உடனே ஒரே அடி, கல்லுக்கு வந்து ஒரு அடி, அது 12 தான் வருகிறது. அவன் ஒன்றுல குடிக்க மாட்டாங்க. நாங்க வேற நீங்க வேற, 12 புள்ளைகளும் அந்த வழியிலே வந்தவர்கள். நாங்க வேற நீங்க. அவர்களுக்கு தெரியும் எங்க லைன் எது, இந்த ஓட்ட லைன் குள்ளு. அவங்களுக்கு தெரியும் இது எங்க லைன். கடல் பிரிக்கப்பட்டுச்சு, எல்லாரும் ஒரு வழியில போனாங்களா? 12 வழி. அதாவது கடல் பிரிக்கப்பட்டது எப்ப? முந்த நாள். டேட்ல பார்த்தா முஹர்ரம் 10, ஃபிரௌன் செத்த நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் நோன்பு பிடித்தோம். அந்த நாளை ஞாபகப்படுத்துவதற்கு உலகத்தில் மிக பெரும் அற்புதம் நடந்த ஒரு நாள், மிக பெரும். அது யூதர்களும் அவர்களுக்கும் தெரியும். நாங்களும் அந்த நாட்களை குறிப்பிட்டு வைத்திருக்கிறோம். இதுதான் எக்ஸாக்ட்லி அந்த நாள் என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கடல் பிளக்கிற நேரம் ஒன்றா பிரிஞ்சிச்சா? குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அஸீம் என்றான் அல்லாஹ். ஒவ்வொரு பிரிவும் மலைகள் போன்று நின்றுச்சு. ரோட்டை கொடுத்துட்டு தண்ணி மலை மாதிரி நின்றுச்சு. அந்த லைன்ல அப்படியே போய் அடுத்த கரைக்கு போற நேரம் ஃபிரௌன் பட உள்ளுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. கடல் திரும்ப ஒன்றாயிட்டு குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அஸீம். குர்ஆன் சொல்லுது, ஒவ்வொரு பிரிவும் மலை மாதிரி நின்றுட்டு இருக்குது. போறதுக்கு வழியை விட்டு தண்ணி அப்படியே நிக்குது. இங்கால இடம் உலகத்தில் அல்லாஹ்ட சுன்னா எது மலை இதோ அந்த கடலில் தரை உருவாக்கப்பட்ட மிக பெரும் அதிசயம். அது உலகத்தில் அப்படிலாம் லேசா நடக்காது. அந்த அதிசயத்தை பனு இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். உலகத்தில் அதிக நியாமத்து செய்யப்பட்ட இனம் யார் என்று கேட்டீங்களா? திருக்குர்ஆன்ல யா பனி இஸ்ராயேல், ஏ பனி இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு அதாவது இந்த உலகத்தில் எல்லாரையும் காட்டிலும் உங்களுக்கு தான் நான் அருள் புரிந்தேன். அன்அம்து அலைக்கும், அதாவது அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நிறைய நியாமத்து செஞ்சேன். எல்லாரையும் கூப்பிட்டு யாருக்கு கூடனா உங்களுக்கு தான்டா, உங்களுக்கு தான் செஞ்சேன். நீங்க துரோகம் அடைச்சுங்கன்றான் அல்லாஹ். இந்த பாடத்தை நிறைய சொல்லிட்டு வரான். இதுதான் பனி இஸ்ராயேல்.